வெள்ளிக்கட்டி வாங்கித் தருவதாக கூறி ஏமாற்றியதாக வெள்ளி வியாபாரி மீது சேலம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வெள்ளி விலையேற்றம் மோசடிக்கு வழிவகுத்ததா? சேலம் செவ்வாப்பேட்டையை சேர்ந்தவர் சந்தோஷ்குமார். இவர் அதே பகுதியில் வெள்ளி விற்பனை கடை நடத்தி வருகிறார். இவர் வெள்ளிக்கட்டிகளை வாங்கி கொலுசு, மெட்டி உள்ளிட்ட பொருட்களை தயார் செய்து பிற மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த வெள்ளி வியாபாரி வேணுகோபால் என்பவரும் வெள்ளி நகைக்கடை விற்பனை நடத்தி வருகிறார். சந்தோஷ்குமாரும் வேணுகோபாலும் நட்பாக பழகி வந்ததோடு தொழில் ரீதியாக கடந்த 3 ஆண்டுகளாக பண பரிமாற்றத்திலும் ஈடுபட்டு வந்துள்ளார்கள். சந்தோஷ்குமார் வேணுகோபாலிடம் வெள்ளி வாங்கி விற்பனை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் வேணுகோபாலிடம் கடந்த ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கட்டியை வாங்குவதற்காக 1,76,00,000 ரூபாயை சந்தோஷ்குமார் வழங்கியதாக தெரிகிறது. அவர் 92 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளிக்கட்டிகளை வழங்கிவிட்டு மீதமுள்ள 83,80,000 ரூபாய் மதிப்புள்ள சுமார் 55 கிலோ வெள்ளிக்கட்டியை தராமல் கடந்த 3 மாதங்களாக இழுத்தடித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சந்தோஷ்குமார் வெள்ளி வியாபாரி வேணுகோபாலை நேரில் சந்தித்து வெள்ளிக்கட்டிகளை கேட்டபோது விலை ஏற்றமாக உள்ளதாகவும் விலை இறங்கியவுடன் வாங்கித் தருவதாக கூறி காலம் தாழ்த்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இன்று நாளை என இழுத்தடிப்பு செய்வதுடன் மிரட்டல் விடுவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சந்தோஷ்குமார் தனக்கு சேர வேண்டிய 83 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளிக்கட்டியை வேணுகோபாலிடமிருந்து மீட்டுத் தர கோரி மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தார். வங்கி மூலம் கடன் பெற்று வேணுகோபாலிடம் பணத்தை வழங்கியதாகவும் ஆனால் அவர் வெள்ளிக்கட்டியை தராமல் ஏமாற்றி வருவதாகவும் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ மகாலட்சுமி சில்வர்ஸ்ங்கிற கம்பெனி நேம்ல வந்துட்டு நான் வந்துட்டு வெள்ளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட் ஜுவல்லர்ஸ்க்கும் சரி, அப்புறமேட்டு இங்க வட மாநிலத்துக்கும் சரி வந்துட்டு இங்க நான் கொலுசு செய்து நான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 2-3 வருஷமா வந்துட்டு நான் சுபம் சில்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவர் பேர் வேணுகோபால், செவ்வாப்பேட்டையில வந்துட்டு வெள்ளி கடை நடத்திட்டு வர்றாரு. அவர் கூட வந்துட்டு நட்பு ரீதியா பழகி வியாபார ரீதியா வந்துட்டு மாறுறப்ப நான் வந்துட்டு வெள்ளி வாங்குறதுல என்கிட்ட பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக அவர்கிட்ட வந்துட்டு அக்கௌண்ட்ல இருந்து பணம் அனுப்பி வெள்ளி வாங்குற வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். வெள்ளி வாங்கி நான் கட்டி வாங்கி நான் வந்துட்டு கொலுசு செஞ்சு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். கடந்த ஒரு 6 மாச காலமா வந்துட்டு வெள்ளி விலை ஏற வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு நாங்க அனுப்புற பணத்தை அவர் வாங்கி வச்சுக்கிட்டு வந்துட்டு வெள்ளி விலை ஏறுது, இருங்க கொஞ்சம் தந்துறேன், நான் வந்துட்டு லாக்ல இருக்கேன், அந்த மாதிரி பதில் சொல்லி வந்துட்டு காலம் தாழ்த்திட்டு வந்தாரு. கடைசி ஒரு 1.5 மாத காலமா வந்துட்டு அனுப்பின பணம் வந்துட்டு அதுக்கான வெள்ளி வந்துட்டு தரவே இல்லை. இது வரைக்கும் வந்துட்டு 1.25 கோடி ரூபாய் வரைக்கும் வந்துட்டு பணம் அனுப்பியிருக்குங்க. இந்த வருஷத்துல அனுப்பின பணத்துக்கு வந்துட்டு 91 லட்சத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு வெள்ளி வாங்கியிருக்கு. மீதி இருக்கிற 83 லட்சத்துக்கு வந்துட்டு நாங்க இன்னும் வெள்ளி வந்து கேட்டுட்டு இருக்கோம். கேட்க வந்துட்டு தரங்கிற மாதிரி தான் பதில் சொல்லிட்டு இழுத்தடிச்சிட்டு வந்துருந்தாரு. ஸோ வந்துட்டு இந்த பணத்தை வந்துட்டு மீட்டு கொடுக்க கோரி வந்துட்டு நாங்க வந்துட்டு கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுத்துருக்கோம். சந்தோஷ்குமார் புகார் தொடர்பாக வெள்ளி வியாபாரி வேணுகோபாலை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது கடந்த 4-5 வருடமாக இருவரும் வரவு செலவு செய்து வந்ததாகவும் அவர் பணம் அனுப்புவார், அதற்கு தாங்கள் வெள்ளிக்கட்டிகளை அனுப்பி வருவதாகவும் அதற்கான ரசீதுகள் தன்னிடம் உள்ளதாகவும் கூறியுள்ளார். கடந்த சில மாதங்களாக அவர் தன்னிடம் கூடுதல் வெள்ளி கேட்டதால் தான் தொடர்பை துண்டித்துக் கொண்டதாகவும் இதனால் தன் மீது பொய்யான புகார் கொடுத்திருக்கிறார் என்றும் வேணுகோபால் தெரிவித்துள்ளார். வெள்ளி விலை தங்கத்தை போல நாளுக்கு நாள் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் வெள்ளிக்கட்டி வாங்கித் தருவதாக கூறி ஏமாற்றியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.